அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நாம் பார்க்க போகிற திரைப்படம் மெசஞ்சர். டிவிகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பில் விஜயன் தயாரிப்பில் ரமேஷ் இளங்கமணி இயக்கத்தில் ஸ்ரீராம் கார்த்திக், மனிஷா ஜஸ்னானி, ஃபாத்திமா நஹீம், மோஸ்லி ரவிச்சந்திரன், லிவிங்ஸ்டன், பிரியதர்ஷினி ராஜ்குமார், ஜீவா ரவி மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் மெசஞ்சர். கதை: காதல் தோல்வியால் நாயகன் ஸ்ரீராம் கார்த்திக் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார். அப்போது அவரது ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்து கொண்டிருக்கிறது. அதை திறந்து பார்க்கிறார். அதில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், உங்களை நேசிக்கும் பலர் இந்த பூமியில் இருப்பார்கள் என்ற செய்தி இருக்கிறது. அதைவிட அதிர்ச்சி என்னவென்றால், அந்த செய்தியை அனுப்பிய பின் 2 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் என்பதுதான். இறந்தவர் எப்படி மெசேஜ் செய்ய முடியும்? அவர் உண்மையில் இறந்து விட்டாரா என்பதை விசாரிக்கும் ஸ்ரீராம் கார்த்திக்கு மேலும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருகிறது. அது என்ன, அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை படத்தின் மீதி கதை. கதாநாயகனாக ஸ்ரீராம் கார்த்திக் சிறப்பாக நடித்துள்ளார். நாயகியாக நடித்திருக்கும் மனிஷா ஸ்ரீ கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் ஃபாத்திமா கிராமத்து பெண்ணாக சிறப்பாக நடித்துள்ளார். ஃபாத்திமாவின் தோழியாக நடித்திருக்கும் வைஷாலி ரவிச்சந்திரன் நடிப்பும் அருமை. நடைமுறையில் சாத்தியம் இல்லாத காதல் கதையாக இருந்தாலும் அதை எல்லோரும் ரசிக்கும்படி கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கும் இயக்குனர் ரமேஷ் இளங்கமணிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.